ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லை கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுறது. பில்லு ஹோல்டு பண்ணுற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பில் போட்டுக்கிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் ஒரு 2 ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த சமயத்தில் நம்ம க்யூ அதிகமாக இருக்கும்போது இந்த பில்லை வெயிட்டிங்கில் வச்சுட்டு அடுத்த பில்லை போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த கஸ்டமர் போயிட்டு புது ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பில்லை வெயிட்டிங்கில் வச்சுருவோம். அந்த பில்லை வெயிட்டிங்கில் வச்சுட்டு அந்த கஸ்டமர் வர வரைக்கும் மற்ற பில்ஸை போட்டுக்கிட்டு இருப்போம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ரெசிப்டை யூஸ் பண்ணி அதிலே பில்லை பே பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு ஃபியூச்சர் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூபிஐ ஐடியை கொடுத்து QR கோடு ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த QR கோட்லேயே கஸ்டமர் ஸ்கேன் பண்ணிவிட்டு மொபைலில் ஸ்கேன் பண்ணால் டைரெக்டாக அந்த பில்லோட அமௌண்ட்டு வந்துடும். அந்த பில்லுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அவங்க போகலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் அதில் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேரை லாகின் பண்ணுவோம். யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு மாஸ்டர்ஸில் போய்ட்டு கிரியேட் யூசர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரோல், இந்த 4 ஆப்ஷனும் கேட்கும். இதில் ரோல் எதுக்காகன்னா, அட்மின் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் யூசரில் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். இப்போது குருன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த யூசரை திரும்ப நீங்கள் அப்டேட் பண்ணோம்னா இந்த குரு மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் பாஸ்வேர்டை மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெலீட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். யூசருக்கு ரைட்ஸ் கொடுக்குறதுக்கு மாஸ்டரில் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் யூசர் ரைட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த யூசர் ரைட்ஸில் போய்ட்டு அவங்களுக்கு என்னென்ன அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுங்க. ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூசருக்கு அலோவ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள், நான் ரிப்போர்ட்ஸ் இப்போ யூசருக்கு பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். ரிப்போர்ட்ஸ் யூசர்ஸ் பார்க்க வேணாம் அப்படின்னா இந்த ட்ரூங்கிறத ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ யூசருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியாது. நான் யூசருங்கிற ரைட்ஸ்லேயே க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட்டுன்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். நான் திரும்பவும் இந்த டெஸ்ட்டுங்கிற யூசரை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆகிடுச்சு. ஒன்லி ஃபியூ ஆப்ஷன்ஸ் மட்டும் யூசருக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பில்லை எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீட்டைல் பில்லிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஹோல்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா F4 கொடுங்க. F4 கொடுத்தாலும் இது ஹோல்ட் ஆகிடும். ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் கையில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே வச்சுக்கலாம். அந்த கஸ்டமர் வரும்போது டோக்கனை ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும். அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பில்லு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிரிண்டரில் உங்களுக்கு காமிக்க முடியாதுங்கிறதுனால ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த டோக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோட், இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போதோ இல்லை ஷார்ட் கோடு போட்டு என்ட்ரு பண்ணும்போதோ நமக்கு இந்த பில்லு கிடைக்கும். இப்போது இந்த பில்லில் இருக்கக்கூடிய பார்கோடை நான் ஸ்கேன் பண்ணுறேன். நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டோமோ அது எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த ஹோல்டு பண்ண பில்லை திரும்பவும் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் போய்ட்டு கூட நீங்கள் எடுக்க முடியும். இந்த வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா, இந்த கீ சிம்பிளில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த ஹோல்டு பண்ண பில்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பில் நம்பர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் டயலாக் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது டெலீட் ஆகிடும். கஸ்டமர் பேமெண்ட் அவங்களோட பில்லுலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மாஸ்டர்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸில் இந்த ஜிபே ஆர் QR கோட் லிங்க்னு இருக்கு இல்லையா, உங்களோட யூபிஐ ஐடி என்னவோ அதை கொடுங்க. இப்போ ஜிபேவில் இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி கொடுக்கலாம், இல்லை பேடிஎம்மில் இருக்கிறது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி கூட இதில் கொடுத்துக்க முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது
டிஜிகார்ட் ஓகே ஆக்சிஸ்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். நான் பில்லிங் போடுறேன். இப்போ பில்லை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பில்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து உங்களுக்கு பில் பே பண்ண முடியும். இதில் பில்லோட அமௌண்ட்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நீங்கள் QR கோடு வந்து டேபிளில் வைக்கிற QR கோடு மாதிரி இருக்காது. அதில் ஜஸ்ட்டு ஸ்கேனிங் ஆகும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வந்து அவங்க என்டர் பண்ணணும். ஆனால் இங்கே QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட்டு டைரெக்டாகவே வந்துடும். ஸோ கஸ்டமர் வந்து ஈஸியாக பில்லு வந்து பே பண்ண முடியும். எங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டெமோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெமோவுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.